அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். காலையில் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வர வழியில் இந்த கொத்தவரங்காவை பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இலைசாக இருந்தது. ஸோ ஷைனிங்காகவும் இருந்தது. ஸோ அப்போது நல்லா தான் இருக்கும், இதில் வந்து நம்ம பொரியல் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு உள்ள நுழையிலங்க. அவ்வளோ சீக்கிரம் எங்கள் அதாவது வந்து காமெடி டாக்டர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, இதோடைய ஜூஸ் போட்டு குடித்தோம்னா வந்துட்டு பேரலைஸே போயிடுதான் பாருங்களேன். ஸோ யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு வாட்டி போட்டு தான் குடிச்சு பாருங்களேன். ஒரு வாட்டி இல்லைங்க, ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 டேஸாவது குடிச்சே ஆகணுமா. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, இது சாப்பிட்டோம்னா வந்து பித்தாயிடும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து செஞ்சோம்னா எதுவும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் செய்கிறது. ஸோ அம்மாவுடைய பேச்சு வந்தோன்னே ஒரு கவனம் வந்துடுச்சுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அம்மாவுக்கு நான் வந்து ஃபோன் மிஸ் பண்ணவும் மாட்டேன், பண்ணிவிடுவேன். அவங்களும் அதே மாதிரி பண்ணிவிடுவாங்க. ராத்திரி 12 மணி ஆகுனா கூட பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு 2-3 டேஸாக என்கிட்ட சரியாகவும் பேசிட்டு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஃபோனும் பண்ணின்னு. அப்படி நான் பண்ணால் கூட என்கிட்ட சரியாக பேசிட்டு இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்தி வீட்டுக்கு போயிருந்தாங்க. சித்தி வீட்டுக்கு போகிறதுக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு தெரியாதுல்ல சித்தி வீட்டுக்கு போயிருந்தது. எங்கே தெரிஞ்சதுன்னா டோஸாக விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உஷாராக பார்த்தீங்களாங்க. நான் ஃபோன் பண்ணி நான் உளறி கொட்டிட்டேன்னா, அதனால் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அதனால் என்ன உஷாராக மெயின்டைன்